இரும்பு கோணலா இருந்தா அதை அங்குசமாக்கி யானையை ஜெயிக்கலாமா? நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா செய்வேன்னு கேட்க. எப்பங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்க. நூற்றுக்கணக்கான வருடத்திற்கு முன்னர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டார். உடலில் உறுதி உடையவரே, ரொம்ப கவனமா கேட்கறீங்க அதனால இதெல்லாம் சொல்றேன். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு. நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலன்னா எமன், புரிஞ்சுக்கிட்டீங்க? காலையிலையும் மாலையிலையும் வாக்கிங் போயிட்டு உடற்பயிற்சி செஞ்சுட்டு வரவனோட காலை தொட்டு கும்பிட்டு எமனே ஓடி போனான். தப்புன்னு நடந்தா ஒதுங்கி போகாது. இதான் நம்ம ஊர்ல சொல்லி தரான். நீ ஏன் சண்டை போற இடத்துல போயிருந்த? 20 வருஷத்துக்கு முன்னால 15 வருஷத்துக்கு முன்னால ஏன்டா ரோட்ல நம்ம தெருல 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ரூமுக்குள்ள உட்கார்ந்திருக்க, எந்திரிச்சு போடா அப்படின்னு அடிப்பாங்க. இப்பெல்லாம் டேய் சண்டை நடக்குது ஒடியாந்துருங்கறாங்க. நீங்க போய் சண்டை போடுங்க நான் சொல்லல. உங்களுக்கு எல்லாத்துலயும் சம்பந்தம் இல்லைன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. அந்த பங்கு உங்களுக்கு இல்லைங்கிற பட்சத்துல தான் ஆளுக்கு தனித்தனி தீவா தெரியும். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீங்க ஒருத்தனுக்காக போய் நின்னாதான் உங்களுக்காக ஒருத்தன் வந்து நிப்பான். அடுத்தவனுக்கு பிரச்சனைனா போய் நில்லுங்க.